கேள்விகள் கூர்மையானவை, பதில்கள் ஆழமானவை. வருக சிந்தனை மேடைக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்று நம் அனைவரின் வாழ்க்கையும் தொட்டுச் செல்லும் பல முக்கியமான தலைப்புகளை பற்றி திறந்த மனதுடன் பேசப் போகிறோம். சினிமா, அரசியல், பொது அறிவு, மருத்துவம், அறிவியல் ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, உலக நாடுகளின் வளர்ச்சி என பல்வேறு துறைகளை அலசப் போகிறோம். வணக்கம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அதனை இளைஞர்களின் சிந்தனையில் தான் இருக்கிறது என்று கூறுவார்கள். அந்த சிந்தனை இன்று எந்த திசையில் பயணிக்கிறது? நாம் சரியான பாதையில் தான் செல்கிறோமா? அதை தான் இன்று ஆராய்ந்து பார்க்கிறோம். முதலில் சினிமா பற்றி பேசலாம். இன்று தமிழ் சினிமா எந்த திசையை நோக்கி செல்கிறது? தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இந்த காலத்தில் ஒரு திரைப்படம் அல்லது ஆல்பம் பாடல் வெற்றி பெற என்னென்ன அம்சங்கள் தேவை? இன்று வெறும் பெரிய நடிகர்கள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. நல்ல கதை, தரமான திரைக்கதை, வலுவான இசை, தொழில்நுட்ப தரம், சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்தும் விளம்பரம், மக்களுடன் உணவுபூர்வமாக இணையும் உள்ளடக்கம் ஆகியவை வெற்றியை நிர்ணயிக்கின்றன. இப்போது அரசியல். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அரசியலில் அதிகம் பங்கேற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க மாற்றமா? நிச்சயமாக. வயது மட்டும் முக்கியமல்ல, பொறுப்புணர்வு, நிர்வாகத்திறன், மக்கள் நலன் ஆகியவையே முக்கியம். இளைஞர்கள் புதிய சிந்தனைகளையும் தொழில்நுட்ப அறிவையும் கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் அனுபவமும் பொறுப்பும் இணைந்தால் மட்டுமே நீடித்த வளர்ச்சி சாத்தியமாகும். இப்போது உலகமே ஏஐயை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை நம் மாணவர்களும் இளைஞர்களும் முழுமையாக பயன்படுத்துகிறார்களா? பலர் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் வெறும் பயன்படுத்துவது போதாது. ஏஐயை கற்றல், ஆராய்ச்சி, தொழில் தொடங்குதல், மருத்துவம், விவசாயம், கல்வி, திரைப்பட தயாரிப்பு போன்ற பல துறைகளில் பொறுப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய மாணவர்களிடம் பொது அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? தகவல் கிடைப்பது எளிதாகிவிட்டது. ஆனால் தகவலை சரிபார்த்து புரிந்து கொள்வது முக்கியம். உலக நிகழ்வுகள், அறிவியல், பொருளாதாரம், அரசியல், சுற்றுச்சூழல் போன்றவற்றை தொடர்ந்து கவனித்தால்தான் முழுமையான பொது அறிவு உருவாகும். தமிழ்நாடு மருத்துவ துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறப்படுகிறது. உங்கள் பார்வை என்ன? மருத்துவ கல்வி, சிகிச்சை வசதிகள், மருத்துவர்கள், ஆராய்ச்சி மற்றும் சுகாதார சேவைகளில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இருப்பினும் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவை எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வது தொடர்ந்து முக்கியமான இலக்காகவே இருக்கிறது. உலக நாடுகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றன. அந்த முன்னேற்றங்களை நம் இளைஞர்கள் கவனிக்கிறார்களா? சிலர் கவனிக்கிறார்கள். ஆனால் இன்னும் பலர் உலகளாவிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பங்கள், கல்வி முறைகள், ஆராய்ச்சி, தொழில் வாய்ப்புகள் போன்றவற்றை தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை புரிந்து கொள்வது நம் வளர்ச்சிக்கும் உதவும். சினிமா முதல் அறிவியல் வரை, அரசியல் முதல் மருத்துவம் வரை பல்வேறு துறைகளை இன்று தொடங்கி பேசினோம். இது ஆரம்பம் மட்டுமே. அடுத்த பகுதிகளில் ஒவ்வொரு தலைப்பையும் ஆழமாக விவாதிப்போம். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.